ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி குரு மகாபரிவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் இந்த 2025 உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா கிரக பயிற்சியுமே இந்த 2025 நடக்குது. இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே. பொதுவா பாருங்க, வருட பலன்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை. இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம். இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது. இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும். நீதிமான் நீதி தேவதை யாரு? சனி பகவானை சொல்லணும். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. இவரு ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அடுத்து ராகு கேதுக்கள். இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்களுடைய சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு. மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேது எடுத்து பார்ப்பாங்க, ஐயோ அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் 1.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த 2025 இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்கிரன் டிவில கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அது மட்டும் இல்லாம தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசியும் இந்த சிம்ம ராசி தான். இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு? சூரிய பகவான். அப்ப எதுலையுமே நேர்மையான குணம் சிம்ம ராசிகிட்ட இருக்கும். இதுலயுமே நேர் வழியில போகக்கூடிய நபராக அந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் எல்லாமே நம்ம சிம்மத்துக்கு சொல்லலாம். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க. இதான் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நான் நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 என்ன மாதிரி யோகம் உங்களை தேடி வருதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்த போகுது, எந்த கிரகம் புத்தியை நடத்த போகுது, இதை பார்த்துக்குங்க. ஏன்னா இங்க ராசி சிம்ம ராசியா இருக்கலாம், லக்னம்
ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒருத்தர் காலையில பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் மதியம் பிறந்திருப்பாங்க, இரவு பிறந்திருப்பாங்க. அந்த நேரத்தை வச்சுதான் உங்களுடைய லக்ன புள்ளி உங்க ஜாதத்துல லான்னு போட்டிருப்பாங்க. அந்த லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு எத்தனாம் பாகத்துல இருந்து திசையை நடத்துது, எத்தனாம் பாகத்துல புத்தியை நடத்துக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படிப்பட்ட யோகம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதான் பொதுப்பொருள் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். சில பேர் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் எனக்கு மேட்சா வருதுங்கிறாங்க. இருந்தாலும் ஜாதகத்துல தசாபதியை பார்த்து எடுப்பதுதான் மிக சிறப்பான ஒரு பலன். இப்ப சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறாரு? பொதுவா இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரகமே பயிற்சி ஆகுது. ராகு எதுவும் பயிற்சி ஆகுது, சனி பகவானும் பயிற்சி ஆகிறாரு, குரு பகவானும் பயிற்சி ஆகிறாரு. எல்லா கிரகமே பயிற்சி ஆகுது உங்க அமைப்பு பிரகாரம். ஏன்னா இதுல பாருங்க, ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் ராகு கேதும் உங்க ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு. இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் 8ஆம் பாவத்துக்கு போறாரு. சனி பயிற்சி மட்டும் உங்களுக்கு 8ல சனி பகவான் போறாரு. என்ன இதுலதான் கொஞ்சம் தடுமாற்றத்துல இருப்பாங்க. இந்த சிம்மராசி ஃபுல்லாவே இந்த 8ல சனி போனாவே கொஞ்சம் ஒரு மன அச்சம் இருக்கும். ஏன்னா இவரும் அவரும் பகைக்கிறன்னு சொல்றாங்க, சூரியனும் சனி பகவான். ஆனா சில பேர் சிம்ம ராசியா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு லக்கணத்தை அவங்க பிறக்கிறாங்கல்ல, பிறந்த நேரத்தை வச்சு லக்கண புள்ளியில ஒரு சில பேருக்கு சனி யோகமா வந்துருவாரு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியோ கண்ட சனி வரும்போதுதான் நிறைய யோகத்தையே பார்ப்பாங்க. ஒரு சில பேர் ஜாதகத்துல கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க இந்த டைம் தான் எனக்கு எல்லாம் யோகம் வந்துச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி யோகத்தை அழகா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க, சனி பகவான் கெடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சில பேர் யோகத்தையும் கொடுத்துருப்பாரு. இந்த வருஷம் புத்தாண்டு என்னை பொறுத்தவரையும் சொல்றேன், உங்களுக்கு மற்ற கிரகம் எல்லாமே ஃபேவரட்டா இருக்கு. ராகுக்கு இது ஃபேவரட்டா இருக்கு, குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபத்துல வர்றாரு, அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா சனி பகவான் மட்டும் தான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இதுலதான் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா கவனிச்சு பயணிக்கணும். மற்றபடி இந்த வருஷம் என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு நல்ல டைம் தான். என்ன சனி பகவான் இதுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டா சொல்லுவாங்க யாரு, சிம்மராசிக்காரங்க. ஏன்னா 6க்கும் 7க்கும் அவர் தானே. 6ஆம் பாவத்துல என்ன இருக்குங்க, நோய், எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம், தொழில், இது எல்லாமே 6ஆம் பாவம் தானே. இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சுப்பாங்க. அந்த கண்ட சனியை கேட்டா சொல்லுவாங்களே இந்த 2 வருஷத்துல. ஏன் இந்த மேக்சிமம் நான் சொல்றது செப்டம்பர் மாசத்துல இருந்து இடையில கேட்டு பாருங்க. கண்டிப்பா நான் இது மாதிரி சந்திச்சேன், ஒரு பிரச்சனை சந்திச்சேன், வழக்க சந்திச்சேன், ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சேன், ஒரு இடபூமி சம்பந்தம் பிரச்சனை பார்த்தேன், பூர்வீக சொத்துல கலகம் இருந்துச்சு, ஒரு வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, மனைவி கிட்ட ஒரு மனம் இருந்துச்சு, நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கூட்டு தொழில் சரியா அமையல, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், எங்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தேன், அந்த பணம் எனக்கு கையில கிடைக்கல, என்ன பண்ணி பணத்தை நம்பி ஒருத்தரை கொடுத்துட்டேன், அந்த பண விஷயத்துல ஏமாத்துட்டேன், கொடுக்கல் வாங்க பிசினஸ்ல ஒரு தடை வந்துருச்சு, படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருந்துச்சு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன் என் பையன் இப்ப சோம்பேறி ஆயிட்டான், எல்லாமே தந்தை வருத்தப்படைய நேரம். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த சனி பகவான் ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருப்பார். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசி, அதனால சொல்றேன். ஏன்னா இனிமே எதிர்காலம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த 2025 புத்தாண்டு நல்ல யோகம் தான் சொல்லுவேன். குரு பகவான் சூப்பரா 11ல லாபத்துல போய் ஏறாரு, இது மிகப்பெரிய யோகம். குருவுடைய வீட்டுல தான் சனி பகவான் இருக்காரு. நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்காரு, குரு 11ல இருக்காரு. அப்ப 11ல குரு இருப்பது நல்லது என்னை பொறுத்தவரை. அதனால குரு நல்லா இருந்துட்டா, குருவும் சனியும் நல்லா இருந்தா அந்த வருஷம் உங்களுக்கு ஓஹோன்னு போகும், ஜேன்னு போகும் சிம்மராசிக்கு மட்டும். நான் தடுமாற்றத்தை சொல்ல மாட்டேன் சிம்மத்துக்கு. ஏன்னா இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு சிம்மராசி. எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்ல ஒரு அறிவிஞானத்தை குரு பகவான் கொடுத்துருவாரு. அடுத்து என்ன தெரியுமா, கேது உங்க ராசிக்கு வர்றாரா. பொதுவா சிம்மத்துல கேது வந்தா ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அதெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு அறிவிஞானம் உங்கள்கிட்ட உண்டு. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா கேது ஞானக்காரங்க, ஒரு பேரை கேது என்ன சொல்லுவாங்க, கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. ஜாதத்துல கேது யோகமா இருந்தா எல்லா ஞானமும் இப்ப அவர் கிடைச்சிடும். என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவேன், படிக்கக்கூடிய மாணவனுடைய எல்லாத்துக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி டாப்பான ஒரு பொசிஷனை பார்க்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசியா இருக்கும். 11ல குரு இருக்காரு, 11ல இருந்து 5ஆம் இடத்த குரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல 7ஆம் இடத்தை பாக்குறாரு. சூப்பரான யோகம். படிப்பு கல்விக்கு நான் சொல்றேன், சிம்ம ராசியை பொறுத்தவரை தடைகள் கிடையாது, எழுதியே கொடுத்துடலாம். கல்வியில 100க்கு 100 சிம்ம ராசி அப்படின்னு கொடுக்கலாம். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலையும் நிறைய பேருக்கு சாதகம்னா கண்டிப்பா சாதகமா அமையக்கூடிய நேரம் வருது.
அப்ப சிம்மத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, அரசாங்க திசை எல்லாமே டாப்பு சிம்மம். அப்ப இது எல்லாமே இப்ப நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது இந்த சிம்மத்துக்கு. எதிர்த்து நின்று அடிக்க போறீங்க. ஒவ்வொரு அடியும் பாருங்க தரமான அடியா இருக்கும். எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செஞ்சுன்னா உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப சிம்மத்தை பொறுத்தவரை என்ன ஆகும்? எல்லா பலனும் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலையா, அரசு முன் அலுவலகமா, இல்ல அரசியல் வாழ்க்கையா, சிம்ம ராசி இந்த 2025 புத்தாண்டு சமாளிப்பாங்க. வேலையில வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ப்ரொமோஷன், இது சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? சொல்லலாம். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்கு நீ எங்க வேணா லோன் கேட்டு பாருங்க. சிம்ம ராசிக்காரங்க லோன் சாங்ஷன் ஆகும். 11 குரு அள்ளி அள்ளி கொடுப்பார். என்ன பண்ணுவாரு? 11 குரு அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்ப நிறைய பேர் கடன் பிரச்சனை தீரும், உடம்பு சார்ந்த பிரச்சனை தீரும், லோன் எங்க வேணாலும் கிடைக்கும். எது எல்லாமே சாதகமா சூப்பரா கொடுக்குறாரு. அப்ப சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான யோகம் வருது. வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி உங்க பக்கம் தேடி வரும். தொழில சொல்றேன், தொழில எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன் தொழில ஒரு மாற்றம் வரும்னா சனி பாவம் நல்லா இருக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அந்த பார்வையை தொழில் ஸ்தானத்தில் வைக்கிறார். இப்ப தொழிலும் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க திருமண பேச்சு பேசுவாங்களா பேச மாட்டாங்க. கண்டிப்பா வீட்டுல சுபகாரியம் நடந்தே தீர வேண்டும். சனி 8க்கு போனாலும் உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும். என்ன காரணம்? குரு தான். வேற யாரும் காரணம் கிடையாது. குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பாக்குறார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு என்னைய பொறுத்தவரையும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா வரும். திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா, 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸாலும் உங்க பக்கம் வழக்குகள் ஒரு பக்கம் முடிவுக்கு வரும். இப்ப நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போனா கண்டிப்பா போவீங்க. இது எல்லாமே யோகம் இருக்கு. திடீர் ஜாக்பாட் லாட்ரி யோகம் இருக்குது இந்த 2025ல சிம்மத்தை பொறுத்தவரை. 11 குரு அள்ளி கொடுப்பார் மே மாசத்துக்கு அப்புறம். அப்ப பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கணும். ஒன்னும் இடம் பூமியா கிடைக்கணும், இல்ல நிறைய பேருக்கு லாட்ரி யோகமா கிடைக்கணும். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயமே வரும். மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் மருத்துவத்துறையில பயணிக்கிறதே சிம்மம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்ப்பாங்க இவங்க அதிகமா. டீச்சிங் லைன்ல நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய பேர் பயணிப்பீங்க. எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பீங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நெருப்புத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சிம்ம ராசிக்கு டாப்பு. இப்ப எல்லாமே நல்ல யோகமா அழகா அமைச்சு கொடுக்குறார். இப்ப நட்சத்திர பலன் இதோடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்க எப்போதுமே தன்மானத்தை விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க. தன்மானம், தைரிய குணம், அழகான சிந்தனை, அறிவு சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே போகக்கூடிய எல்லாமே வெற்றியா வருது. ஏன்னா ஒரு ராசிக்கே கேது வர்றாருங்க. ஞான அறிவு அதிகமா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் தேடி வரும். கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. எந்த காரியத்தாலும் வெற்றியா வரும். அதாவது மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூர்ண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். ஒரு சுபகாரியம், சுப செலவு, திருமண பேச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பூமி சார்ந்த விஷயம் போறது, தொழில் பண்றது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. எந்த காரியத்தாலும் உங்க பக்கமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பூர்ண நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், விட்டு கொடுத்து போகாத குணம் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும். உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு, ரியல் பிசினஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் சார்ந்த விஷயம் தேர்வு எழுதுறது, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் முயற்சி பண்றது, மருத்துவத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வருது. நீங்க போகக்கூடிய பாதையுமே ஒரு வெற்றி பாதையா வருது. கொஞ்சம் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு 8ல இருக்காரு. கொஞ்சம் ஜாமீன் போடுறது, கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகளை உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 ஒரு விபரீத புத்தாண்டாகவே அமைகிறது.